ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆல் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட். நம்ம இன்றைக்கி வந்துட்டு ரொம்பவே காமெடியான ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். எப்படி நம்ம ஊரில் வந்துட்டு சின்ன பாப்பா பெரிய பாப்பா சீரியல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சீரியஸ் தான் இது. இதில் வந்துட்டு நம்ம பெருசாக லாஜிக்கெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. வாங்க நம்ம இப்போ சீரியஸ்குள்ளே போயிடலாம். உடனே மஞ்சள் சொக்கா போட்ட ஒருத்தனை காட்டுறாங்க. அப்படியே வாயை பேன்னு பொழந்துட்டு வெப்டூன் ஆர்டிஸ்ட் வேலையை பார்த்துட்டு இருக்கான். இவனோட பேர் வந்துட்டு சியோக். இவனை பற்றி இவனே வந்துட்டு அப்படியே மைண்ட் வாய்ஸில் சொல்லிட்டு இருக்கான். நான் ஒன்றும் பெருசாக வந்துட்டு சாதிச்சு கிளிக்கலைங்க. நான் ஒரு தரத்தில் இந்த மாதிரி ஸ்கூல் படிக்கும்போது கூட நான் கடைசி ரேங்க் தான் வந்து எடுப்பேன். ஸோ அதை வச்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற என்னை ரொம்ப கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. சரி, இவனுங்க தான் இப்படி இருக்கானுங்க, விவரம் தெரியாதவனுங்க. விவரம் தெரிஞ்ச சார் வந்து ஸ்டாப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவனுங்க கிட்ட போயிட்டு, டேய் ஒருத்தனுக்கு வந்துட்டு படிப்பு இல்லைனாலும் அழகு இருக்கணும்டா, இவனுக்கு அது கூட இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க கூட சேர்ந்து இவரும் கலாய்க்கிறாரு. எடுத்தேன் பாரு அந்த இடத்துல இருந்து ஒரே ஓட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸ்ல வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பான். இந்த சீனுக்கு அப்புறம் கயிறு இழுக்கிற போட்டி நடக்கும். இவன் ஒரு கேங்ல தான் இருப்பான். ஆனா அவனோட கேங் வந்து ஜெயிக்காதுன்னு தெரிஞ்சதுமே அப்படியே ஆப்போசிட்ல போய் மாறி அவனுங்களை ஜெயிக்க வச்சுட்டு நான் வின் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருப்பானா, அவனுங்க கேங் வந்துட்டு அப்படியே தூக்கி போட்டு மிதின்னு வேற மிதிச்சுட்டு போயிட்டு இருப்பானுங்க. நல்லா அடியையும் வாங்கிட்டு சொல்லிட்டு இருப்பான். ஹைட்டா இருக்கிறதுனால எவ்வளோ அடி வாங்குறதுக்கு பிளேஸ் இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வேற சிரிச்சு பார்த்துட்டு இருப்பான். அட்லீஸ்ட் நமக்கு காதல் வாழ்க்கையாவது செட் ஆகுதான்னு சொல்லிட்டு லைப்ரரியில ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு கிட்ட போய் லெட்டர் கொடுத்துட்டு இருப்பான். என் கூட அவுட்டிங் வரதுக்கு உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பொண்ணு எழுதியிருக்க பேஜை தவிர மற்ற பேஜ்ல பார்த்துட்டு இருக்கோம். அதுல சம்மலாம் வர போட்டுட்டு இருக்கோம். எதுக்கு இவன் சம்ம கொண்டு நம்ம கிட்ட கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கோம். ஸ்டேசியுக்கு வந்து ரொம்ப டிப்டாப்பா கிளம்பி அந்த பொண்ணுகிட்ட வந்துட்டு நேற்று அந்த மாதிரி லெட்டர் கொடுத்தல உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டே கேட்பானா. அதுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு இந்த அதுக்கான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்முக்கு பதில் போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். நான் உங்ககிட்ட இதை கொடுக்கலப்பா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியும், இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ணிட்டு இப்படி பண்றல அப்படின்னு சொன்னதுமே இவனுக்கு காண்டாயிடும். அட போடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி இருக்க புக்கை வந்துட்டு 2-3 பேஜ் மட்டும் தள்ளி விட்டு அவன் பாட்டு கோச்சிட்டு வேற அங்கிருந்து ஓடிடுவான். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி லவ் லைஃபும் வந்துட்டு அவனுக்கு போட்டுக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு வீட்டில் சியோக்கு அப்படியே சோகமாக இருக்கும்போது அவங்க அம்மா வந்துட்டு டே எரும மாடு மாதிரி இருக்க, கடைக்கு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் போக முடியாது, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்வானா. உடனே அவங்க அம்மா வந்துட்டு அந்த ரூம் ஒரு ஸ்கேன் பண்ணுவாங்க. வீணா போன வெப்டவுன் வேலை, ஒரு ஓட்ட கம்ப்யூட்டர், அதுக்கும் மேல தண்டத்துக்கு ஒரு பையன், இதெல்லாம் இருந்து எப்படி உருப்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே கேட்பாங்களா. அடப்போமா நான் போறேன் இங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வர அங்கிருந்து எஞ்சி ஓடி வந்துருவான். அங்க இருந்து வேகமா கிளம்பி ஒரு கம்பெனில வந்துட்டு கார்ட்டூன் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இருப்பாரு. அவர்கிட்ட போயிட்டு இவனோட கார்ட்டூன்லாம் காமிச்சு இதை வந்து பப்ளிஷ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. அதுக்கு அவரு வந்துட்டு தள்ளி பைசாக்கு பிரயோஜனம் இல்லடா, உனக்குலாம் வந்துட்டு வேர்ல்ட்ல என்ன நடக்குன்னு தெரியுமா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சி வேற விட்டுருவாரு. வந்துட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் கதையை வந்து வரைஞ்சிருப்பான். அதை எப்படி திரும்ப டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரையே அரசராக அப்படி இமேஜின் பண்ணி இவர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நடந்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சாப்பிட்ற பொருளெல்லாம் வந்துட்டு கேர்ள்ஸ் ட்ரெஸ்லாம் வச்சுட்டு இருப்பாரு. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டரில் நீ வரையணும்டா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொருத்தவங்க உள்ள வருவானா. அவங்ககிட்ட காட்டும்போது அவனும் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு கேவலமாக வேற சொல்லிட்டு இருப்பான். சீக்கு வந்து பார்ப்பான், இவனுங்க பைத்தியங்களா இல்லை நம்ம பைத்தியமானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமாக பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் அவனோட பார்ட் டைம் ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் வந்துட்டு அங்கே வருவார். அவரை பார்த்தோன்னே சியூக்கு ரெகக்னைஸ் பண்ணி ரொம்பவே நல்லா பேச ஆரம்பிச்சிடுவான். ஆனால் அந்த ஆர்டிஸ்ட் வந்துட்டு இவனை பார்த்ததுமே யாரா இவன் புடலங்காய்க்கு கை கால் முளைச்ச மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமா ஜோக்கர் மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பாரு. இந்த மாதிரி நல்லா பேசாம ரூடாவே பேசிட்டு இருப்பாரு. போகும்போது இந்த பில்லுக்கு காசு எக்ஸ்ட்ரா காசு நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரூடா சொல்லுவாரா. இதை பார்த்தோன்னே சியூக்கு வந்துட்டு ஒரு வியூவருக்கு வந்துட்டு மதிப்பு கொடுக்க தெரியுதா பாரு, நல்லா ஃபேமஸ் ஆனா எப்படி இருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வர நின்று புலம்பிட்டு இருப்பான். அப்புறமா வீட்டில் சியூக்கோட அம்மா வந்துட்டு ட்ரெஸ் வாஷ் பண்ண போடும்போது இவங்களோட பெரிய பையன் வந்துட்டு ஃபுல்லா ஒயிட் எல்லாம் வந்துட்டு கலர் ட்ரெஸ் கூட போட்டிருப்பானா. இவனுக்கு என்ன தைரியம் இருந்தால் அந்த மாதிரி போடுவான். இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ட்ரெஸ் கூடயும் சேர்த்து அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸையும் வந்து போட்டு விட்டுருவாங்க வாஷிங் மிஷினில். இது வந்துட்டு ஒருத்தர் காட்டுவாங்க. இவங்க தான் சியூக்கோட அப்பா. இவர் வந்துட்டு ஒரு ஃப்ரைட் சிக்கன் ஷாப் வச்சிருக்காரு. பற்றி சொல்லணும் அப்படின்னா சரியான சோம்பேறி, வேலைக்கல்ல. கரெக்டாக 6 மணி ஆனதும் என்ன நம்ம கடைக்கு ஆளே கஸ்டமரே வரமாட்டாங்க, நம்ம பேசாமல் வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையை பூட்டிட்டு வேற போயிடுவாரு. இவர் கடையை பூட்டிட்டு போன அடுத்த செகண்டே இவரோட கடைக்கு கஸ்டமர் வருவாங்க. வந்த கஸ்டமர்ஸ்லாம் வெளியே நின்று எப்போ வந்தாலுமே இந்த கடை பூட்டி தான் இருக்கு, இந்த ஆள்லாம் வந்துட்டு கடையில் இருப்பாரா இல்லை வீட்டிலே தூங்கிடுவாரானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேற புலம்பிட்டு இருப்பாங்க. அடுத்து சியூக்கோட அண்ணாவை தான் காட்டுவாங்க. அவன் இன்னைக்கு தான் அந்த கம்பெனியில் ஜாயினே பண்ணியிருப்பான். வேற சியூக்கும் வந்து மெசேஜ் பண்ணி கேட்டுட்டு இருப்பான், என்னடா ஒர்க்கெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஜூனியர்ன்றதுனால ஒரு மாதிரி பயமா தாண்டா போகுது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது எப்போ வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. அதுக்கு இவன் சொல்லுவான், எனக்கு பெருசாக வேலைலாம் கிடையாது, ஆனால் என்னோட சீனியர்ஸே வந்து இருக்கும்போது நான் எப்படா கிளம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திருட்டு மொழி முழிச்சிட்டு வேற உட்காந்துட்டு இருப்பான். இந்த பக்கம் சீனியர்ஸ்லாம் வந்துட்டு ஐயோ வீக்கெண்ட் ஆயிடுச்சு, வேலை செய்ய முடியலையே, இவன் எப்போ கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜரை பார்த்து வேற மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. மேனேஜர் வந்துட்டு ஐயோ இன்னைக்கு வீக்கெண்ட் ஆச்சு, வேலையே செய்ய முடியலையே, எப்போ டேரக்டர் கிளம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் பார்த்து வேற மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு இருப்பாரு. ஆக மொத்தம் இந்த கம்பெனியில் வந்துட்டு எவனுமே வேலை செய்யாம எப்போ யாரு வீட்டுக்கு கிளம்புவான்னு சொல்லிட்டு நோட்டை விட்டுட்டே வேற இருந்துட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் டேடி வேற கடையை அடிச்சுட்டு வந்துருவாங்களா. இவங்களை பார்த்தோன்னே மம்மி வந்துட்டு யோ இன்னும் அதுக்குள்ள வந்துட்டா 6 மணி தான் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது கடைக்கு கஸ்டமரே வரலாமா அப்படின்னு சொன்னதும் கையில இருக்க புக்கு தூக்கி வேற மூஞ்சில் அடிக்க போவாங்களா. எந்தெந்த விதத்தில் அட்டாக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு டேடிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக அந்த விதத்தில் வந்துட்டு அப்படியே தடுத்துட்டு நின்று
இருப்பாரு. மம்மியோட அட்டாக் ஃபெயில் ஆனதுனால பொழைச்சு போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் புக்கெல்லாம் பார்த்துட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணுறதுக்காக பார்த்துட்டு இருப்பாங்களா, ஏய் லூசு நீ இன்னும் அந்த காலத்திலே இருக்கிற பாரு, எப்படி நான் உன் ஃபோனை யூஸ் பண்ணி ஆர்டர் பண்ண வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சியூக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணி விட்டுருவாங்க. இந்த மாதிரி அம்மாவுக்கு வந்துட்டு பிக்கோட ஃபுட் வந்துட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சியூக்கும் கரெக்டாக வாங்கிட்டு வந்துடுவான். இவன் வந்த நேரம் பெரிய பையனும் வந்துட்டு வேலையை விட்டு வந்துடுவான் கரெக்டாக. அதுக்கப்புறமா சியூக்கும் டேடியும் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கும்போது அண்ணன்காரன் இருக்கான்ல, அவனோட நேம் முச்சா, அவன் வந்துட்டு அம்மா வந்து வாஷிங் மிஷினில் இந்த ஒயிட் ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுருப்பாங்களே, அது வந்துட்டு நல்லா வேற கலரில் ஆகிடும். அந்த பனியனையும் ட்ரௌசரையும் போட்டு வந்து பாவமாக அவர் நின்றுட்டு இருப்பான், ஏம்மா இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இவனை பார்த்துட்டு சியூக்கும் டேடியும் இல்லை, என்னடா பாண்டா குட்டிக்கு பேண்ட் செட்டு போட்ட மாதிரிலாம் வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு காமெடியாக வேற மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் அம்மா ஃபுட் ஆர்டர் பண்ணியிருப்பாங்களே, அவங்க வந்து உட்காந்து சாப்பிட போது 3 பேரும் அட் அ டைமில் வேற கையை விட்டு எடுக்க போவாங்களா, அவ்வளோதான் 3 பேருக்கும் காண்டாய் கையிலேயே ஒரு போடு போட்டுருவாங்க அம்மா. எவனாவது கையை என் ஃபுட்டுக்குள்ள விட்டீங்க அவ்வளோதான் கடுப்பாகி காற்றை கடிச்சு போடுவேன்டா, என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கும்போது 3 பேருமே வந்துட்டு பாவமாக எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு அம்மா வந்துட்டு 3 பேரையும் ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. சியூக்கு வந்து ஒரு தண்டை பையன், அவனுக்கு கொடுக்கக்கூடாது. அவங்க அப்பா வந்து ஒரு வேலைக்கல்ல, அவனுக்கு கொடுக்கக்கூடாது. இப்போதைக்கு இவன் மூலமாக தான் சேலரி வரும், அதனால பெரியவனுக்கு மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாக்கு மட்டும் கொஞ்சம் கொடுத்துட்டு இருப்பாங்க. சியூக்கும்ல அவள் தான் போச்சு, இனிமேல் நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு வேற வெக்ஸாகி உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்களா. சியூக்கோட அப்பா வந்துட்டு மண்டே மறைக்கிறதுக்கு விக்கெல்லாம் வேற வச்சுட்டு இருந்திருப்பாரு. நெக்ஸ்ட் டே டேடி வந்துட்டு ஒரு ஃபைட்டில் வந்து ஆக்ட் பண்ணுறதுக்காக வந்திருப்பாரு. அதில் அவர் வந்துட்டு நார்த் கொரியன் ஆர்மி, ஆனால் சவுத் கொரியன் சைடில் வேற வந்து நின்று அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அங்கேருந்து டேரக்டர் கத்துவார், யூ லூஸு, உன்னை நார்த் கொரியனில் தான் நிற்க சொன்னேன், நீ எதுக்கு சவுத் கொரியனில் வந்து நிற்கிற அப்படின்னும் போது, இருங்க சார் எனக்கு மண்டை சூடாயிடுச்சு, எனக்கு கொஞ்சம் சுச்சு வருது, நான் போயிட்டு வந்து ஆக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ் ஆகி யாருக்கும் தெரியாமல் ஒரு புல்லுக்கு நடுவில் போயிட்டு அப்படியே வேற படுத்துருவாரு. இப்பதான் இந்த மனுஷனை பத்தின ஒரு ஃபிளாஷ்பேக் காமிப்பாங்க. எந்த வேலைக்கு போனாலுமே உருப்படாது. இவரோட ரிட்டையர்ட் அமௌண்ட்டை வச்சு தான் இந்த ஃப்ரைட் சிக்கன் ஷாப் வச்சிருப்பாரு. ஆனால் அதுக்கும் கஸ்டமர் வரலன்னு சொல்லிட்டு கணத்துல கை வச்சுட்டு வர உட்காந்துருப்பாரு. எங்க 6 மணி ஆனால் வீட்டுக்கு போனால் எப்படி கஸ்டமர் வருவாங்க? இவர் வந்துட்டு சிக்கன் ஷாப்ல மட்டும் இருக்க மாட்டாரு, கிடைச்ச எல்லா வேலைக்கும் போவாரு. அந்த மாதிரி தான் ஒரு பொம்மை கடைக்கு வேலைக்கு போகும்போது பொம்மை கடை ஓனர் வந்துட்டு இதை கொஞ்சம் லைட்டா அலங்கரிச்சிடுவா அப்படின்னு சொல்லிட்டு டெடி பேரை கொடுப்பாங்களா, அவ்வளவுதான் மூஞ்சி ஃபுல்லா கருப்பு புள்ளியை குத்திட்டு வந்துவாரு. என்னடா பண்ணி வச்சிருக்க, இதுக்கு மேல உனக்கு வேலையும் கிடையாது சோறும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அடிச்சு வரட்டிடுவாங்க. அடுத்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்துட்டு செக்யூரிட்டியாக போவாங்க. அப்போ ஒரு லேடி வந்துட்டு என்னோட நேமுக்கு வந்துட்டு ஆப்பிள் எதுவும் பார்சலாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு அவர் சொல்லுவார், ஓ அந்த ஆப்பிளா, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா. அதுக்கு அந்த லேடி வந்துட்டு எது நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் மேடம் அதில் வந்துட்டு ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்து, சரி எனக்கு தான் போல அப்படின்னு சொல்லிட்டு நானே எல்லாத்தையும் சாப்பிட்டேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக வேற பதில் சொல்லிட்டு இருப்பாரு. அவ்வளோதான், அந்த லேடி வந்து வெளியே வச்சு வாங்குவாங்கன்னு வாங்கிட்டு இருப்பாரு. இவர் வேற ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாரு, ஃபார் யூனா எனக்கு தானே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போற வரவங்க கிட்ட எல்லாம் வேற டவுட் கேட்டுட்டு இருப்பாரு அவரு. அவ்வளவுதான், இந்த லேடி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதுனால இந்த வேலையும் வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா இவருக்கு வந்துட்டு போயிடும். அடுத்து ஒரு சீரியல்ல சைடு ஆர்டிஸ்ட் மாதிரி, அதாவது ஆடியன்ஸ் மாதிரி உட்கார வச்சிருப்பாங்க. மெயின் ஆர்டிஸ்ட் வந்து நடிச்சிட்டு இருக்கும்போது அந்த லேடி வந்து சடனா எடுத்து அவங்க மேல தண்ணி ஊத்திடுவாங்களா. இவர் வேற அச்சச்சோ அப்படின்ற மாதிரி அவரோட கேரக்டரையும் மறந்து வேற பார்த்துட்டு இருப்பாரு. இந்த மாதிரி ஒரு வாட்டி பார்த்தா பரவாயில்ல, 3 வாட்டி பார்ப்பாரு. அவ்வளவுதான், அந்த வேலையும் வந்துட்டு அவருக்கு காலியாயிடும். இப்போ பிரசன்ட் சீனுக்கு வருவோம். இவர் தூங்கிட்டு இருப்பாருல, அவ்வளவுதான், இவரை விட்டுட்டு எல்லாருமே வந்துட்டு பேக்கப் பண்ணி போயிடுவாங்க. என்ன நம்மள மறந்துட்டு போயிட்டு இருக்கானுங்க, இருக்கட்டும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமா வேற அங்கிருந்து கிளம்பி வந்துட்டு இருப்பாரு. அடுத்து இந்த பக்கம் சியூக்க காட்டுவாங்க. சரியான அர்ஜென்ட்டா உனக்கு பாத்ரூம் வந்துட்டு இருக்கும். ஒரு பப்ளிக் டாய்லெட்ல போயிட்டு பேப்பர் எடுக்கும்போது அங்க கொஞ்சம் தான் இருக்கும். சரி இதாச்சும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ள போயிட்டு செட்டில் ஆயிடுவான் அவன். இதுல இருந்து பயங்கரமான சவுண்ட் எஃபெக்ட்லாம் வேற வந்துட்டு இருக்குமா. இதை பார்த்து வெளியே போற பொண்ணுங்களே வந்துட்டு யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வேற சிரிச்சிட்டு போயிட்டு இருப்பாங்க. வந்த அவசரத்துக்கு பாதி பேண்ட்ல வேற போயிருப்பானா, அதனால கொஞ்சோண்டு டிஷ்யூ எடுத்து அந்த பேண்ட்ல இருக்கிறதெல்லாம் வேற தொடச்சிட்டு இருப்பான். இந்த மாதிரி இவன் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்து ரெஸ்ட் ரூம்ல இருந்து ஒருத்தன் வந்துட்டு, சார் இந்த மாதிரி டிஷ்யூ இல்ல, கொஞ்சோண்டு டிஷ்யூ மட்டும் கொடுத்து ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கொஞ்சோண்டு டிஷ்யூவை கீழ் வழியா கொடுக்கும்போது மேலே மாட்டி வச்சிருந்த பேண்ட் வந்து கீழே விழுந்துரும். தேங்க்யூ சார் உங்க பேண்ட்டை கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேண்ட்டை வேற ஆட்டை போட்டுருவாரு. இதை பார்த்த உடனே பேண்ட்ல கொஞ்சோண்டு போயிட்டேன்னு உண்மையும் சொல்ல முடியாம என்ன பண்றதுன்னு தெரியாம திருட்டு மொழி முழிச்சிட்டு இருப்பான். இந்த பக்கம் அப்பா வந்துட்டு டாக்ஸி புக் பண்ணிருப்பாங்களா, டாக்ஸிக்காரர் வந்துட்டு இவர் வந்து நார்த் கொரியனோட ஆர்மி ட்ரெஸ் தானே போட்டிருப்பாங்க, இவர் பார்த்தோன்னே அவ்வளவுதான் நார்த் கொரியன் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அலறி அடிச்சுட்டு அப்படியே அவங்கள கூப்பிட்டாமலே வேற ஓடி போயிடுவாங்க. அப்பாக்கு வந்துட்டு ஒண்ணுமே புரியாது, ஏன் இப்போ நம்மளை பார்த்து ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ்லேயே நின்று இருப்பாரு. இந்த பக்கம் சியூக்கு வந்துட்டு பாத்ரூம்ல உட்காந்து அவங்க அண்ணாக்காரனுக்கு மெசேஜ் பண்ணுவான், டே அண்ணா எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நான் வீட்டில் இல்லடா நான் வெளியே அவசர வேலையா இருக்கேன்டா அப்படின்னு சொல்லி அவனும் மெசேஜ் பண்ணி விட்டுருவான். அந்த அவசர வேலை ஒன்றும் கிடையாது, பக்கத்து பாத்ரூம்ல இவன் பேண்ட்டை வாங்கி தொடச்சான்ல அவன் தான் இவன் அண்ணக்காரன். போறவன் சும்மானா போலாம்ல, பேண்ட்டை கொடுத்து மானத்தை காப்பாத்தினதுக்கு நன்றி தலைவா அப்படின்னு சொல்லிட்டு சியூ கிட்டே வேற தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். இந்த பக்கம் டேடி வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற ஒரு இடம் மாதிரி இருக்கும், அது ஒரு லேடி உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்து இந்த மாதிரி நான் வந்து அங்கே அசம்பிளிக்கு போகணும், அங்கே தான் என் காரை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்
இருக்கும்போது அவங்களுக்கும் இவரை பார்த்தோன்னே நார்த் கொரியன் ஆர்மி மாதிரி இருந்துட்டு இருக்கும். இவரை பார்த்தோன்னே கண்ணா பின்னான்னு வேற அலறி அடிச்சு கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. அதுவும் இல்லாம போலீஸ்க்கு வேற கால் பண்ணி சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்ச் மேன் வந்துட்டு என்ன துரத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கதவு கூட திறக்க விடாம ரொம்ப கெட்டியா புடிச்சிட்டு இருப்பாங்களா. இந்த பொண்ணு அலறத பார்த்து அவரு வேற பயந்து ஓடிட்டு இருப்பாரு. இவர் போற வழியில ஒரே ஒரு வீடு தான் இருக்கும். சரி இந்த வீட்டை விட்டா நம்ம ஹெல்ப் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள போனா அங்க ஒரு பாட்டி இருப்பாங்க. அந்த பாட்டிக்கு வந்துட்டு கொஞ்சம் ஞாபகம் மறதி இருக்கும். அதனால இவரை பார்த்தோன்னே தான் புள்ளன்னு நினைச்சு உட்கார வச்சு வட்டா நிறைய வேற சோறு போட ஆரம்பிச்சிடுவாங்க. பாட்டி இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது என் பையனுக்கு நான் பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லுவாங்களா. அங்க இருக்க போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது இவர் மாதிரியே தான் அவங்க புள்ளையும் வேற இருந்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கரெக்டா வீட்டுக்கு வெளியே வந்துட்டு அந்த ஊருக்காரங்களாம் சேர்ந்து கையில கட்டையெல்லாம் எடுத்துட்டு வந்து நார்த் கொரியன் எம்ப்ளாயி வந்துட்டு உள்ளதான் கிடக்குறான், அவனை அடிச்சு கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி பேரை வேற சொல்லி கூப்பிட்டு இருப்பாங்க. இவனுங்க வேற பாட்டியை வெளியே கூப்பிட்டு நீ டேஞ்சர்ல இருக்க பாட்டி அப்படின்னு சொல்லுவாங்களா. அதை சொல்றதுக்கு நீங்க யாரா வெண்ணைங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கெட்ட வார்த்தையில வேற காது கிளியிற அளவுக்கு திட்டுவாங்க. அதுவும் இல்லாம ஒரு கோடை போட்டு இந்த கோடை தாண்டி மட்டும் வந்தீங்கன்னா உங்களை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி வேற விட்டுட்டு இருப்பாங்க. அவங்க டேடி வேற உள்ள பாட்டியோட போட்டோஸ் பார்க்கும்போது அவங்க பெரிய ஃபைட்டர் போல பெரிய பெரிய ஆள் கூட எல்லாம் வந்துட்டு சேர்ந்து போட்டோஸ் எடுத்திருப்பாங்க. இந்த கோடை தாண்டி ஒருத்தனை வேற தள்ளி விட்டுருவாங்களா. அவ்வளவுதான் பாட்டிக்கு வருமே கோவம் ஏர்லயே பறந்து பறந்து எல்லாரையும் வந்துட்டு காலி பண்ணி விட்டுருவாங்க. ஃபைனலா ஃபைட் எல்லாம் முடிச்சு டேடியை வழி அனுப்பி விடுறதுக்காக பாட்டி வந்துட்டு அவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. போற வழியில கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் கொடுத்துட்டு இருப்பாங்க. இதை வாங்கிட்டு டேடியும் வந்துட்டு பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாரு. இந்த பக்கம் சியூக்கு வந்து இன்னும் பாத்ரூமை விட்டு வெளியே வராம கையில இருக்க துண்டு பேப்பரை வச்சு என்ன பண்றதுன்னு வேற யோசிச்சுட்டு இருப்பான். அடுத்த சீன்ல பஸ்ஸுக்குள்ள ஒரு 2 சவுத் கொரியன் ஆர்மியை சேர்ந்தவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிச்சிடுவாங்க. 2 பேருக்கும் சரியான டென்ஷன் ஆயிடும். 2 பேரும் சண்டை போடுறதுக்காக நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம டேடி வேற அந்த பஸ்ஸுக்குள்ள ஏறி வந்துட்டு இருப்பாரு. இவர் வேற நார்த் கொரியன் ட்ரெஸ்ஸை போட்டதை பார்த்தோன்னே அவனுங்களே பயந்து நடுங்கி ஒரு ஓரமா போய் உட்கார ஆரம்பிச்சிடுவாங்க. டேடி வேற வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம என்னடா ஏன்டா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, எந்த கேம்ப்டா, உங்களுக்கு இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்களா, நாளை பின்ன நார்த் கொரியன் வந்து அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா எப்பவும் இப்படிதான் உங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிற மாதிரி வேற பேசிட்டு இருப்பாரு. இந்த பஸ்ஸுக்குள்ள இருக்க மொத்த பேரும் டேடி ஒரு டம்மி பீஸ்ன்னு தெரியாம இவர் ஒரு நார்த் கொரியன் ஆர்மின்னு சொல்லிட்டு பயந்து நடுங்கி போய் உட்கார்ந்துட்டு இருப்பானுங்க. பக்கம் சியூக்கு வந்து கையில இருக்க துண்டு பேப்பரை வச்சு எப்படி துடைக்க முடியும், அதனால அவன் போட்டிருந்த ட்ரௌசரை வச்சு துடைச்சிட்டு கையில இருக்க டேபை வச்சு மறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறைக்காம மூஞ்ச மட்டும் மறைச்சிட்டு ஓடுவான். அதுவும் புத்திசாலி என்ன பண்ணி வச்சிருப்பான்னா ஸ்கிரீன்லயே வந்து அவன் போட்டோ வச்சுட்டு மூஞ்ச மட்டும் டேபை வச்சு மறைச்சிட்டு போயிட்டு இருப்பான். அவன் இவன் வெளியே இந்த மாதிரி ஓடுறத வந்து எல்லாரும் வந்து வீடியோலாம் எடுத்து டிவியில போட ஆரம்பிச்சிடுவாங்க. இதை வந்து சாவும் அம்மாவும் வேற உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்களா. அவங்களுக்கு சரியா மூஞ்சி தெரியாது, ஏன்னா ஓடும்போது ஷேக் ஆகுறதுனால. யாரா இந்த முட்டா பீஸ் இப்படி ஓடிட்டு இருக்கான், இவனுங்களெல்லாம் பார்க்கும்போது வெளியே போறதுக்கு பயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சியூக்க தான் வீட்டுல உட்காந்து வேற தேடிட்டு இருப்பாங்க. டேடி வேற நார்த் கொரியன் ஆர்மி ட்ரெஸ்ஸை வேற போட்டு அலுமல் பண்ணிட்டு இருப்பார்ல. அதை வேற அங்கங்க இருக்கு சிசிடிவி வந்துட்டு கேப்சர் பண்ணிருக்கோம். அதையும் வந்துட்டு டிவியில சொல்லுவாங்க. சரியா டேடியோட மூஞ்சி தெரியாது, எங்கடா டேடி ஆளை காணோம், வெளியே போறதுக்கே பயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வேற புலம்பிட்டு இருப்பாங்க. பஸ்ஸுக்குள்ள இருக்க லேடிஸ்லாம் வந்துட்டு குமரி குமரி அழ ஆரம்பிச்சிடுவாங்க. அவர் கையில துப்பாக்கிலாம் வர வச்சிருப்பாரு. ஐயோ சுற்றுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொத்திட்டு வேற அழுதுட்டு இருப்பாங்க. இதை பார்த்து டேடி வந்துட்டு இன்னும் புரியாம ஏமா அழுவுறீங்க, என்னதான் ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்டாப் வேற வந்துருமா, அதனால எந்திரிச்சு நிப்பாரு. இந்த ஆர்மி பசங்க 2 பேர் இருப்பாங்கல்ல, அவங்க 2 பேரும் வந்துட்டு ரத்தம் கொதிக்குதுடா, இவனை கொன்னுறணும்டா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல டேடியை வந்துட்டு அவர் எந்திரிச்சு நிற்கும் போது அட்டாக் பண்ணிடுவானுங்க. இவனுங்க பிடிச்சதும் பஸ்ஸுக்குள்ள இருக்க மொத்த பேரும் ஒண்ணு கூடி டேடியை போட்டு குமுறிட்டு இருப்பானுங்க. அதே நேரத்துல பின்னாடி சியூக்கு வந்து பேண்ட் போடாம ஓடிட்டு இருப்பான்ல, அவனையும் வந்துட்டு எல்லாரும் பிடிச்சிருவாங்க. 2 பேரையும் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் உட்கார வச்சிருவாங்க. இங்க சியூ கிட்ட டிடெக்டிவ் விசாரிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு வேற ஆப்ஷன் தெரியல சார், அதனாலதான் அந்த மாதிரி ஓடிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது என்னடா டேய் சொக்கா எதுக்குடா போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேற கழுவி ஊத்திட்டு இருப்பாரு அவரு. எனக்கு இப்பதான் ஞாபகம் வரும், ஐயோ மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பான். அடுத்து இதே ஸ்டேஷனுக்கு தான் டேடியும் வந்து தர தரன்னு இழுத்துட்டு வருவாங்க. டேடியை பார்த்தோன்னே சியூக்கு வந்துட்டு சந்தோஷமாயிடும். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிப்பாங்க. ஐ நம்மளை காப்பாத்த ஆள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலையும் கீழையும் பார்த்துட்டு ஐ இவன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி திருப்பிட்டு வேற போயிடுவாங்க. எங்க டேடியை வந்து டிடெக்டிவ்ஸ்லாம் விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அந்த பாட்டி ஒரு லெட்டர் கொடுத்தப்பாங்களா, ஆக்சுவலி அதுல என்ன எழுதிருக்கும் அப்படின்னா கஷ்டப்பட்டாச்சும் உன்னோட அச்சீவ்மெண்ட்டை வந்து நீ பண்ணிரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இவனுக்கு தப்பா புரிஞ்சுட்டு நார்த் கொரியன்ல இருந்தா லெட்டர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு டேடியை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. டேடியும் தன்னால முடிஞ்சதெல்லாம் சொல்லி பார்ப்பாரு. டே இது சொக்கா வந்துட்டு ஷூட்டிங்காக உள்ளதுடா, அது ஒரு பாட்டி கொடுத்தாங்கடா, அவங்களுக்கு ஞாபகம் மருதி, அவங்க வந்துட்டு அவங்க புள்ளன்னு நினைச்சு எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது பஸ்ல வந்துட்டு இவர் இந்த சவுத் கொரியன் ஆர்மி பத்தி கேட்டுட்டு இருப்பாருல்ல, அதெல்லாம் வேற வீடியோ எடுத்து வச்சிருப்பாங்க. அப்ப இதுக்கு என்ன சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வேற ப்ரூஃபா காமிச்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பின்னாடி உட்காந்துருக்க சியூக்கே வந்துட்டு ஆத்தி இது நம்மள விட மொரட்டு கேஸா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி ஜர்க்காயி பின்னாடி திரும்பி உட்காந்துப்பான். இந்த பக்கம் மம்மியும் சாவும் வேற ஃபைனலா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி எங்க என் புள்ள அவன் இங்க இருக்கான்னு சொல்லிட்டு கால் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு தேடும் போது இங்க டேடியும் சியூக்கும் வந்துட்டு வந்துட்டீங்களா எங்களை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அட் டைம்ல ஒரு ஏஞ்சி நிப்பாங்களா. இவங்களோட நிலைமையை பார்த்தோன்னே 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும் இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நான் எனக்கு தெரிஞ்சு நாங்க மாத்தி வந்துட்டோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு யூ டர்ன் போட்டு 2 பேரும் அங்கிருந்து ஓடி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் டேடியை பத்தி ஒரு பெரிய நியூஸ்
நியூஸ் ஆயிடும். அவருக்கு பழக்கமான எல்லாருமே வந்துட்டு எனக்கு அப்பவே தெரியும். அவர் அந்த மாதிரி தான் டவுட்டா இருந்தது அப்படின்ற மாரி சொல்லிருவாங்க. கடைசியில அந்த பாட்டி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவன் சடனா என் வீட்டுக்குள்ள வந்தோனே நார்த் கொரியன் ட்ரெஸ்ஸ போட்டோனே என்ன பண்றதுன்னு தெரியாம நான் அந்த மாதிரி ஒரு ஆக்டிங்க போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு ஆக்டிங் வேற இந்த பாட்டி போட்டுருவாங்க. நெய்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்ப காசிப் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு தப்பு தப்பா தான் வந்துட்டு எல்லாருக்கும் பேட்டி குடுத்துட்டு இருப்பாங்க. சாவே வந்துட்டு நான் பொறக்கறதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அப்பா வந்துட்டு கீழலாம் ஒளிஞ்சிருந்து பேசிட்டு இருப்பாரு. அப்பவே நான் டவுட் பட்டேன். அந்த மாதிரி கரெக்ட்டா போயிடுச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி குடுத்துட்டு இருப்பான். இங்க மம்மி கிட்ட வந்துட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. உங்களுக்கு வந்துட்டு டாடி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. யாருன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி வேற அவங்க அங்க இருந்து எஸ்ஐ ஓடிட்டு இருப்பாங்க. இத்தோட இங்க ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. ஆக்சுவலி இந்த சீரிஸ் எப்படின்னா ஒரு ஒரு எபிசோடுக்கும் ஒரு ஒரு காமெடி ஸ்டோரி வந்துட்டு குடுத்திருப்பாங்க. ஒண்ணுத்துக்கும் வந்துட்டு லிங்க் இருக்காது. கொஞ்சம் லாஜிக்கும் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனா பார்க்கறதுக்கு செம்ம காமெடியா இருந்தது. அதான் உங்களுக்கும் சொல்லலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் எல்லா எபிசோட்லாம் இன்னும் நல்லா காமெடியா இருக்கும். மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாமா? அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.